கொம்பை கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் தலையை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே. ரெண்டு கையை உயர்த்திட்டதும் என் கொம்பை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே, என் தலையை உயர்த்தும் கேடகமே, மகிமை பொருந்திய பட்டயமே. ரவுண்ட் பண்ணலாமா? என் சத்துருக்கள் எல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார், என் சத்துருக்கள் மேடுகள் எல்லாமே மிதித்திடுவே. என் ஆத்துமாவே பலவான்களை மிதித்திடுவார், என் சத்துருக்கள் எல்லாம் நிலத்துக்கு எருவாவா. கடைசியா யுத்தம் செய்திடுவார், யுத்தம் ஓய செய்திடுவார், சத்துரு மத்தியிலே பந்தியை ஆயத்தம் செய்திடுவார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எல்லாம் ஜெயித்து சிங்காசனத்தில் வீட்டிருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எல்லாம் செய்து இருப்பவரே, எல்லா கனமும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும் உமக்குதான், எல்லா கனமும் மகிமை எல்லாம் என்றென்றைக்கும் உமக்குதான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். டிலே கட் பண்ணிடுங்க, ஷார்ட் பண்ண மைல்ல வச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல யோகவித்து கைகளை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். ஆமென். கடைசி நாட்களிலே வேத வசனங்களை அதிகமாய் தியானிக்கப்படுவதும் வேத வசனத்தை சொல்லுகிறதும் ஆட்கள் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை சொல்வதை விட கதைகளை பேசி, கட்டுக்கதைகளை பேசி, ஏதோ பரிகாசத்தினால் நிறைய பேர் பேசி விட்டு போய்விடுகிறார். அப்படி அல்ல. கடைசி நாட்களில் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். ஏழிய நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது, தரிசனம் இல்லை. அதே நிலைக்கு சபை போகக்கூடாது, தேசம் போகக்கூடாது. சத்தியம்தான் ஒரு தேசத்தில் எழுப்புதலை உண்டாக்க செய்யும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சித்து ஒரு திருச்சபையில் இணைத்திருக்கிறார். நோக்கம் என்னவென்றால் 100% ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் கர்த்தருக்காக நாம் பயன்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. அதனால்தான் சபைக்கு தேவன் கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், கனிகளை கொடுக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக 100% ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு விசுவாச மக்களும், ஒவ்வொரு ஊழியர்களும். ஆமென். வேதம் அதுதான் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது வரங்களையும் கிருபைகளையும் கனிகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து சபையை அலங்காரமாக. ஆமென். நீங்க கொரிந்திய சபையில குறித்து வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:7 வாசிக்கும் பொழுது அந்த சபையில ஏதொரு குறையில்லாமல் பூரணமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியே யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், அப்படி என்ற வரங்களில குறை இல்லை, கனிகள்ல குறை, அப்படி என்ற ஜனங்க எப்படி இருந்தாங்களா? கர்த்தருடைய வருகையை சந்திப்பதற்கு அவ்வளவு ஒரு ஆயத்தமா, அவ்வளவு பூரணமான ஒரு பரிசுத்தம் இருந்ததான். அல்லேலூயா. ஆனா நாளடைவிலே பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட சபை
நாளடைவில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சபை பலவீனம் அடைந்து சோர்ந்து போய் மாம்சத்துக்குரியவர்களாய் பலனற்றவர்களாக மனுஷ மார்க்கமாய் திரும்பி, அல்லேலூயா, அந்த சபை ஒரு பாழான சபை போல் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் இந்த கடைசி நாட்களிலே நீங்க அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி இப்ப என்ன ஆயிட்டாங்க? குழந்தைகளா மாறிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவும் எதனால பலன்? இன்னைக்கு ஒரு சபை பலன் இழந்து போகுதோ அன்னைக்கு வரங்களை இழந்து போகுது, கனிகளை இழந்து போகுது, எல்லாம் வெற்றிடமாய் மாறுகிறது. நீங்க தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது அவர்கள் மனுஷ மார்க்கமாய் திரும்பி போய்விட்டார்கள். அல்லேலூயா. மனுஷ மார்க்கமாய் திரும்பி மாம்சத்துக்குரியவர்களாய், நான் பவுலை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன் சொல்லி இப்படி அவங்க பிரிவினைகளுக்குள்ள சபை போய்விட்டது, அரசியலுக்குள்ள. இன்னைக்கு அப்படிதான் அரசியல். அல்லேலூயா. நான் குறை சொல்ல, பிஷப்பு, ரெவரண்ட், நமக்கு இந்த பதவி பட்டங்கள்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நான் அதுக்கு எதிரியானவன் அல்ல. நமக்கு அதற்கு அவசியம் இல்லை. நம்முடைய நோக்கம், எண்ணம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். ஆமே சொல்லுங்களேன். சரி, இந்த கடைசி நாட்களிலே திருச்சபையா இருக்கிற நீங்கள், நானும், ஆமே, ஊழியர்களா இருக்கிற நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு 100% பயன்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா இருக்கிறது. கொஞ்சம் கூட நீங்கள் இழந்து போக கூடாது. அவர் கொடுத்த கிருபைகள், வரங்கள், என்னென்ன தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை இந்த 2025 நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. வாசிப்போம். மார்க்